அந்த குசும் வனத்துக்குள்ள இந்த குளம் இருக்கிறதுனால இதுக்கு குசும் சரோவர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க சாதாரணமான ஒரு குளமா நினைச்சிடக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணிக்காக தன்னுடைய புல்லாங்குழலால தோன்றின குளம். அதுதான் எப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்தல புராணப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய கோபியர்களோடு சக்திகளோடு பூ பறிக்க இங்கு வருவாளாம். கிருஷ்ணர் ரொம்ப வம்பு பிடிச்சவர். ராமர் மாதிரி கிடையாது. ராமர் பெண்களிடத்துல ரொம்ப இதுவா இருந்தார். எத்தனை பெண்கள் ஆசை கொண்டாலும் இல்ல சாரி அப்படின்னுட்டார். நம்ம நேற்று பார்த்தோம். ஆனா எல்லாமே புருஷோத்தம அவதாரத்துல உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகும்னு அவர் டைவர்ட் பண்ணி விட்டுட்டார். கிருஷ்ணர் ரொம்ப குறும்பானவர். இப்போ கோபியர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல பூ பறிக்க வரா இல்லையா? அதுவும் ஸ்ரீமதி ராதாராணியின் இடத்துல கிருஷ்ணர் அதீதமா ஏதாவது குறும்பு பண்ணணும்னு நினைச்சு ஒரு நாள் ராதாராணி இந்த இடத்துல பூ பறிக்க வரத்துக்கு முன்பாகவே கிருஷ்ணர் ஒரு வனமாலியை போல வேஷம் போட்டு வந்துட்டார். வனமாலினா தெரியுமோ? தோட்டக்காரன். வனம்னா இல்ல தோட்டம்னு வச்சுக்கோங்க. மாலினா கார்டனர். ஸோ தோட்டக்காரனை போல வேஷம் போட்டு வந்துட்டார். ஆனா தன்னுடைய அந்த அடையாளங்கள்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் உள்ள நுழைஞ்சு விட்டார். அந்த டைமுக்கு ராதாராணி பூக்கள்லாம் பறிக்க ஆரம்பிச்சு விட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பூக்கள்லாம் இங்க இருக்கும்னு. அப்போ ராதாராணி ஒரு முள்ளு செடி கிட்ட போயிட்டு பூக்கள்லாம் பறிச்சுட்டு இருக்கா. ராதானுடைய சாரி முள்ளுல சிக்கிக்கிறது. அப்புறம் ராதாராணி என்ன பண்றா, எந்த அளவுக்கு அதுல இருந்து தன்னை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த அளவுக்கு அந்த முள்ளு செடியில சாரி கம்ப்ளீட்டா சிக்கிக்கிறது. இப்போ ராதாராணியினுடைய தோழிகள்லாம் இந்த புஷ்பவனத்துல ஆங்காங்கே தனித்தனியான இடங்கள்ல அங்கங்க பூ பறிச்சுட்டு இருக்கா. ராதாராணி, ஐயோ லலிதா, விஷாக்கா, சம்பகலதா, சித்ரா, இந்துலேகா, சீக்கிரம் வாங்க என்னுடைய சாரியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றா. யாருக்குமே காதலே உழல. இப்போ ராதாராணி யோசிக்கிறா, ஐயோ இங்க யாருமே இல்லையா அப்படின்றா. இப்போ உள்ள ஒரு ஹீரோ இருக்காரு இல்லையா, யாரு? வனமாலி. அவரை தவிர யாருமே இங்க இப்போ காப்பாற்ற முடியாது. இப்போ அவர் நேரா வர்றார். இப்போ தன்னுடைய ஐடென்டிபிகேஷன்லாம் மறைச்சுண்டு வர்றாருல வனமாலியை போல. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு ஆண் கிடையாது. இவர் ஒரு ஜென்டிலான ஹீரோ. அப்ப ஜென்டிலான ஹீரோனா ஸ்திரீக்களை கண்ணோக்க மாட்டார். அப்ப ராதாராணி எவ்வளவு அழகான ஒரு ஸ்திரீ. ஆனாலும் ராதாராணியை கண்ணோக்காமல் அவர் நேரா அந்த ராதாராணியுடைய சாரிய மாத்திரம் அன்பு பண்ணிட்டு கடைசி வரை ராதாராணியை கண்ணோக்காமலேயே அந்த பக்கம் போயிட்டாராம். இப்ப என்ன எடுத்து இந்த ஒரு ஜென்டிலான ஒரு பிஹேவியரை பார்த்து ராதானுடைய மனசு ஒரு லயமாயிடுது. அப்போ ராதாராணி யோசிக்கிறா, ஐயோ என்னடா அது இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு தோட்டக்காரன் இவ்வளோ அழகா இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ வேத புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீமதி ராதாராணியை மூல பிரகிருதி ஈஸ்வரி, ஆனந்த ஒரு சக்தியின் வடிவம். ஸோ அப்படி இருக்கும்போது ராதாராணியுடைய மனசு ஷாம தவிர யார் மேலேயும் போகாது. ராதாராணியே யோசிக்கிறா, ஐயோ என்னடா அது என் மனசு ஷாம தவிர யார் மேலேயும் போகாது, ஒரு வனமாலி மேல மனசு போயிடுத்த அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வனமாலி அப்படியே தூரம் போயிட்டு இந்த புஷ்பவனத்துல ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கார். அப்படியே அந்த வனமாலி போன பாதையே ராதாராணி விரிச்சோடி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே சில மாதிரி ஆயிட்டா. லலிதா, விஷாக, கோபி எல்லாரும் வரா. ராதாராணிய உழுக்குன்னு உழுகுறா. லலிதா சக்தி சொல்றா, ஏ ராதா என்னாச்சு இப்படி சில மாதிரி நின்று இருக்கிய அப்படின்றா. நான் என்ன சொல்லுவேன், நான் பூ பறிச்சுட்டு இருக்கும் போது முள்ளு செடியில என் சாரி எல்லாம் சிக்கிக்கிச்சு. உங்களெல்லாம் கூப்பிட்டேன், நீங்க யாருமே வரல. அப்போ ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பையன் வந்தான். என்ன அழகா இருந்தான். அவன் இந்த பக்கமா தான் போனான். என்னது நீ என்ன ஒரு தோட்டக்காரனை போல், அது யாருன்னு கேப்பா, அது தோட்டக்கார மாதிரி இருந்தான்ற ராதாராணி. சச்ச, தோட்டக்கார மேல போய் நீ இப்படி ஒரு மனசை லயமாக்கி சொல்றீங்க அப்படின்றாளா. சரி யார் அந்த தோட்டக்காரன் நான் பார்க்கணுன்ற லலிதா சகி. அந்த தோட்டக்காரன் எந்த பாதை வழியா போனா? அந்த பாதை வழியா தான் போனான். சரி போய் பார்க்கலாம் அப்படின்றா லலிதா. எல்லா அஷ்டகோபியர்கள் போறா, ராதாராணியும் போறா. வனமாலிக்கு தெரியும் இந்த பெண்கள்லாம் திரும்ப நிச்சயமா அவரை நோக்கி வருவா அப்படின்னு. அவர் அழகா அப்படி கையை வச்சுட்டு இருக்கார். கோபியர்கள்லாம் வரா.
நீ யாரு அப்படின்ற. எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குலாம் கிடையாது, ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன்லாம் மறைச்சு விட்டார். நீ யாரு அப்படின்னு கோபியர்கள் கேட்குறா. நான் வந்து வனமாதி, இந்த குசும் வனத்துக்கு இந்த குசும் வனத்தை மெயின்டைன் பண்றவன், இங்க இருக்கக்கூடிய செடிகள் கொடிகளுக்கெல்லாம் நீரை ஊற்றி பூக்கள்லாம் வளர்க்குற ஒரு கார்டனர் அப்படின்றாரு. ஆமா நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. நாங்கெல்லாம் டெய்லி பூ பறிக்கிற வர ஸ்திரீகள் அப்படின்றா. கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமா டெய்லி நான் கஷ்டப்பட்டு தண்ணியை ஊத்தி பூக்களை வளர்த்தா பூக்களை பறிச்சுட்டு போற திருடிகளே அப்படின்னுட்டார். கோவம் வந்துட்டு யார பார்த்து திருடிகள்ன்ற. ராதாராணிக்கு லலிதாவுக்கு கோவம் வந்தது, பயங்கர ஷார்ட்டங்க. யார பார்த்து நீ வந்து திருடிகள்ன்ற? இவ யாரு தெரியுமா? இவ வந்து பிருந்தாவனேஸ்வரி ராதா. இந்த ராதா தான் பிருந்தாவனத்துக்கே ஈஸ்வரி. அது மட்டும், அப்ப பிருந்தாவனத்துக்கு ஈஸ்வரினா இந்த பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கிற இந்த கோவர்தனத்துக்கும் ராணி இவள். இந்த கோவர்தனத்தினுடைய அடிவாரத்துல இருக்கக்கூடிய குசும் வனமும் இவளுக்கு சொந்தமானது. குசும் வனத்துல எனக்கு சொந்தம்னு சொல்ற இந்த 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 சின்ன தோட்டமும் இவளுக்கு சொந்தமானது. இந்த தோட்டத்துல பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே இவளுக்கு சொந்தமானது. நீனுமும் ஒரு நாள் தண்ணி ஊத்திட்டு நீ எனக்கு சொந்தம்னு சொல்றீங்க அப்படின்னு பயங்கர வாய்ச்சண்டை வந்துடுது. இப்ப பாருங்க, ராதாராணியும் கொஞ்சம் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணரோடு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது ராதாராணி ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பேஸ்கெட்ல பறிச்சு வச்சிருக்கா பாருங்க அந்த பூக்கள். அது வந்து ஆர்கியூமெண்ட்ல வந்து கொஞ்சம் கீழே விழுந்துடுது. ராதாராணி வாய் சண்டை போட்டுண்டே அச்சோ கீழே விழுந்துட்டேன்னு கீழே அந்த பூக்களை அப்படியே எடுத்து திரும்ப மேல எழுந்துக்கிறா. இப்ப எல்லாம் அம்பலமாக போறது பாருங்க. இப்ப எழுந்துக்கும் போது என்ன ஆயிடுத்து, கொஞ்சோண்டு தொடையில இருந்து கொஞ்சம் புல்லாங்குடல் வெளியில கொஞ்சோண்டு நீட்டினாரு. சரியா சொருவமா போயிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் மறைச்சாரு, மயில் இருக்கு மறைச்சாரு, எல்லாத்தையும் மறைச்சிருந்தாரு. அந்த புல்லாங்குடல் கொஞ்சோண்டு நீட்டி இருந்தது. ராதாராணி கண்டுபிடிச்சிட்டா. கை கொட்டி சிரிக்கிறா, எழுந்துக்கிறா. ராதாராணி சொல்றா லலிதா சகி கிட்ட, ஏ லலிதா, இவனோடு வீணா எதுக்கு நீ சண்டை போட்டு இருக்க? இவன் யாரு தெரியுமா? வனமாலி அல்ல, வன பிஹாரி. வனத்தில் நம்மோடு லீலை செய்ய வந்தவன் அப்படின்னு சொல்றா. இப்ப என்ன எடுத்து எல்லா கோபியர்களும் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. கிருஷ்ணருக்கு ஷேமாய் போயிடுத்து. ஷேமானதுனால அப்படியே தலையை குனிஞ்சுக்கிற. ஏன்னா இவர் ஒத்த ஆளு. எல்லா பெண்களும் சிரிக்கும் போது என்ன ஆயிடுத்து, இவருக்கு அவமானம் ஆயிடுத்து. அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் இப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம், ராதாராணியினுடைய மனசுல ஒரு ஆசை வந்துட்டான். இப்ப எல்லாம் அம்பலம் ஆயிடுத்துல. ராதாராணி யோசிக்கிறா, நான் பறித்த அந்த பூக்களை கிருஷ்ணா தன் தலையில் சூடுவானா அப்படின்னு ஆசை வந்துட்டு. இப்ப ராதாராணியினுடைய ஹிருதயத்துல கிருஷ்ணர் அந்தர்யாமியா இருக்காரு. அவங்களுடைய ஹிருதயம் மட்டும் கிடையாது, யார் யார் என்னென்ன நினைக்கிறாலும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்ல. சர்வஸ்ய சாகம் ஹிருதயே சன்னிவிஷ்டோ 15 பகவத்கீதையில, நான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் வீற்றிருக்கின்றார். அதனால எல்லாருடைய ஆசைகளையும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப ராதாராணி மனசுல என்ன யோசிச்சான்றத கிருஷ்ணர் புரிஞ்சுண்டு ராதாராணி கிட்ட கேட்கிறார். ஆனா ராதாராணி மௌனமா இருந்தா. ஆனா ராதாராணி கிட்ட கிருஷ்ணர் கேட்கிறார், ராதா, நீ பறித்த அந்த பூக்களை உன் தலையில் நான் சூடவா அப்படின்னு. ஐயோ, நான் நினைச்சதையே அப்படியே சொல்றானே அப்படின்னு கால அழகா கீழே தேய்ச்சுண்டு வெக்கத்தை அப்படியே காண்பிக்கிறாள். அதுக்கப்புறம் ராதாராணி சொல்றா, கிருஷ்ணா, இந்த பூக்கள்லாம் கீழே விழுந்துட்டு உன்னோடு சண்டை போடும்போது அது கொஞ்சம் நிறைய கலங்கம் ஆயிடுத்து, மண்ணில் விழுந்துட்டு. இந்த பூக்களை நீ எப்படி என் தலையில நீ சூடுவாய்? அதை நீ எங்கேயாவது அலம்பிட்டு வா அப்படின்றா. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சரி ராதா நீ வெயிட் பண்ணு, நான் யமுனையில போய் கொஞ்சம் அலம்பிட்டு வரேன் அப்படின்றாரு. யமுனை எவ்வளவு தூரம் இங்க இருந்து பிருந்தாவனத்துல இருக்கு. அப்புறம் ராதாராணி சொல்றா, எங்களுக்கு அவ்வளவு டைம்லாம் கிடையாது, நீ போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், ஏதாவது வழி பண்ண அப்படின்றா. ஏன்னா ராதாராணிக்கு எப்படியாவது அந்த பூக்களை தன் தலையில் கிருஷ்ணர் சூடணும்னு முடிவு பண்ணிட்டாள். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமோ, ராதாராணியை சந்தோஷப்படுத்துவதற்காக எடுத்தாரு வம்சினா என்ன, புல்லாங்குழல் எடுத்து பூமியில ஒரு குத்தி இப்படி தூக்கினார் பாருங்க. ஒரு பெரிய பள்ளம் உண்டாயிடுத்து, அதுல நீரும் உண்டாயிடுத்து. அதுதான் பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க பிரபு. என்ன சொல்றது, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க பாக்குற அந்த குளம் தான் கிருஷ்ணர் ராதாராணிக்காக தன் புல்லாங்குழல்ல தோண்டின குளம். பிருந்தாவனத்துல சுத்தி உள்ள பகுதிகளில் அநேக குண்டங்கள் இருக்கு. அது எல்லாமே சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. சில இடங்கள்ல எல்லாம் அழுக்கா கூட இருக்கும். அதெல்லாம் பவித்திரமான குலமா
நாம கருதணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றார், பிரஜமண்டலத்தில் இருக்கக்கூடிய புனிதமான குண்டங்கள் சில சமயங்கள்ல அழுக்கா கூட காணப்படும். அப்படி ஐயா என்னடா இது அழுக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான்னா ஷூ எடுத்து 100 முறை தன் தலையிலே அடிச்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா இது கிருஷ்ணர் தோண்டின குலம். இந்த மாதிரி நிறைய குலங்கள் இருக்கு. சரி, அதன் பிறகு கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமோ, இந்த நீரை கொண்டு ராதாராணியுடைய அந்த பூக்கள் பறிச்ச அந்த பூக்களை அழகா அலம்பி, இப்போ பக்கத்துல நீங்க ஒரு கோயில் போன இல்லையா தெரியுமா, வனபிஹாரி மந்திர், அது வந்து ஆக்சுவலா அசோக வனம் சொல்லப்படுறது. நிறைய, அதாவது இந்த கோவர்தன அடிவாரத்துல நிறைய உபவனங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த இடம் வந்து புஷ்பவனம், குசும்பவனம். இதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன வனத்துக்கு வந்து அசோக வனம். ஏன்னா அதுக்கு நிறைய அசோக மரங்கள்லாம் நீல நீளமா இருக்குமா அந்த காலத்துல, நிறைய அங்க வளர்ந்து இருந்ததாம். அந்த ஒரு அசோக மரத்துக்கு கீழே ராதாராணிய தன் முன்னாடி உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் அழகா ராதாராணிக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு பின்னெல்லாம் போட்டு விட்டாராம். அது எவ்வளவு சுவாரஸ்யம். அந்த கூந்தல்ல அழகா பூக்களை ராதாராணி பறித்த அந்த பூக்களை சூடினாராம். அது எவ்வளவு இன்பமான ஒரு நாட்களா இருக்கும், நேரமா இருக்கும் ராதாராணிக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ராதாராணி வந்து தன்னுடைய கையில வந்து ஒரு மிரர் ஒன்று வச்சுட்டு இருப்பான். அது எப்பவுமே கொஞ்சம் ஆங்கிளா வச்சுட்டு இருப்பா. அந்த மிரர்ல யார பாப்பான்னு சொல்லுங்க, பயங்கரமா இருக்கா. சரி சரி, ஒரு அழகான ஸ்திரீ கிட்ட கண்ணாடியை கொடுத்துட்டா போதும், 24 hours கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பான். நான் இவ்வளவு அழகா இருக்கனே, இவ்வளவு அழகா இருக்கனேன்னு. கரெக்டா மேக்கப் கூட மேக்கப் பண்ணிட்டா இன்னும் மோசம். ஆனா பிரம்ம வைவர்த்த புராணத்துல பிரம்மதேவரை சொல்றார், ராதாராணியின் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் பாண்டீர வனத்துல, ஓ ராதே, இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஒட்டுமொத்த அழகிய ஸ்திரீகளின் ஒருங்கிணைந்த ஒரு சுரூபம் நீங்கள் அப்படின்றார். அப்படி இருக்கும்போது ராதாராணி எத்தனை அழகு வாய்ந்தவள். அப்ப ராதாராணிய கையில மிரரை கொடுத்துட்டா யார பார்க்கணுமா, தன்னுடைய அழகை தானே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு நாளும் தன்னை பார்க்க மாட்டாலாம். கொஞ்சம் ஆங்கிளா வச்சுட்டு கிருஷ்ணர் பின்னல் போட்டு இருக்காரு பாருங்க பின்னாடி, அவரை தான் அப்படி பார்த்துட்டு இருப்பாள். சரி, இப்ப இன்னொன்னு கேட்கலாம், ஏன் மிரர்ல பார்க்கணும்? கரெக்டா ஒரு கேள்வி எழறதா இல்லையா? கிருஷ்ணருடைய திருமுகத்தை ரசிக்கணும்னு ரொம்ப ஆசையா ராதாராணிக்கு. சரி, பின்னாடி தானே உட்காந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர். ராதாராணி சொல்லலாம்ல, கிருஷ்ணா உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரசிக்க ஆசை, நீ கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருறியா, உன் முகத்தை நான் ரசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம்ல. ஏன்? அதையும் தாண்டி விஷயம். சரி, அதாவது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கார். என்னென்ன மகான்கள் நிறைய கொடுத்துருக்கா. ஏன் அப்படின்னா ராதாராணி கிருஷ்ணரை முன்னாடி உட்கார வைக்க முடியாதாம்னா, ஒரு கால் கிருஷ்ணரை அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா கண்ணோடு கண்ணாக ஒரு சில வினாடிகள் பார்த்தால் போதுமா, வெக்கம் வந்துருமா. காரணம் என்னன்னா, கந்தர்ப்ப கோட்டி கமனிய பிரம்ம சமீதையில ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. என்னென்ன, ஒரு மன்மதனே எவ்வளவு அழகா இருப்பான், கோடி மன்மதர்களே மயங்கி விடுற அளவுக்கு கிருஷ்ணர் அழகுடையவர்னால அவருடைய அழக க்ளோஸா பார்க்கவே முடியாதான், பார்த்தா வெக்கம் வந்துருமா. அதனாலதான் ராதாராணியால க்ளோஸா பார்க்க முடியாதான். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ராதாராணியே யோசிப்பாதாம். கிருஷ்ணனுடைய அழகான அந்த முகத்தை ரசிக்க முடியலையே. சரி, பின்னாடி பின்னல் போட்டு இருக்கும் போது அந்த மிரர்ல பார்த்துட்டு இருக்கு. அப்பப்போ கிருஷ்ணரும் அப்பப்போ கண்ணாடியில பார்த்துட்டு இருப்பார். 2 பேரும் பார்த்து இது பண்ணிப்பான். ஓகேவா? இது வந்து திவ்ய காதல்மா. இதை வந்து நம்ம பௌதிக உலகத்துல ஒரு ஆண் பெண்ணுடைய காதலோடு ஒப்பிடக்கூடாது. ஓகே, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நடந்தது அசோக வனத்துல. அந்த அலங்காரங்கள் பண்ணது. இப்ப கூட பிரபு அந்த போட்டோ, நீங்க போட்டோ வாங்கிட்டு எல்லாம் வாங்கியாச்சு. அதுல கூட பாருங்க கிளியரா இருக்கு. ஸோ அந்த ஸ்தலத்துலதான் அது நடந்தது. இப்ப அந்த கோவில்ல வந்து விக்கிரகம் கையிலேயே வந்து அழகா சீப் வச்சுட்டு இருப்பார், கீழே ராதாராணி உட்கார்ந்துட்டு இருப்பார், மிரர் வச்சுட்டு இருப்பார். சரி, இப்ப இந்த குலம் வந்து கிருஷ்ணர் 5000 வருஷங்களுக்கு முன்பு தோண்டும் போது இது இவ்வளவு பெருசு கிடையாது. கிருஷ்ணர் தோண்டின குலம் வந்து நடுவுல இருக்கு, சின்னது. அது ஒரு சின்ன கிணறு மாதிரி, அதுல நீரை உண்டாக்கி பண்ணார். சரி, இப்ப இவ்வளவு பெருசா யார் பண்ணான்னா, ஜவஹர் சிங் ராஜா அப்படின்றவர். அவர் வந்து சூரஜ்மால் ராஜா, ராஜஸ்தான் ராஜாவா. ஸோ இவர் வந்து வருஷம் கோவர்தன் பரிக்கிரமா பண்ணுவார். அப்போ ஒரு நாள் இங்க வரும்பொழுது 1764 எக்ஸாக்ட் நினைக்கிறேன், 62 or 64 சம்திங், அவர் வந்து
கோவர்தன் பரிக்கிரமா பண்ணும் பொழுது அப்போ கிருஷ்ணருடைய அந்த கிணறு, கிருஷ்ணரால தோண்டப்பட்ட அந்த கிணறு இங்க பாக்குறார். அது கொஞ்சம் உடஞ்ச நிலையில இருந்திருக்கு. அப்ப நேரா இங்க வரார். இங்க வந்து ஒரு மகான் வந்து அந்த ஜவஹர் சிங் ராஜாவை வெல்கம் பண்ணி, இப்ப நான் இந்த சொன்ன இந்த ஸ்தல புராணத்தை அந்த காலத்துல அவர் சொல்லியிருக்காரு 250 வருஷங்கள் முன்பு. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. கிருஷ்ணர் ராதாராணிக்காக தோண்டின இந்த குலம் இவ்வளோ சின்னதாக உடஞ்ச நிலையில் இருக்கக்கூடாது. தன்னுடைய சொந்த கஜானாவிலிருந்து பைசா எடுத்து அழகான காட்டை கட்டினா பின்னால் 1000 பக்தர்கள் அதில் ஸ்நானம் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த கஜானாவில் இருந்த பைசா எடுத்து கட்டின ஒரு காட்ஸ் தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே பார்க்குறேன். ஓகேவா? குசும் சரோவர். சரி, இப்போ இன்னொரு அழகிய அற்புதமான ஒரு லீலை நிகழ்ந்தது. அதையும் பார்க்கலாமா? சரி, ஒரு சுவாரஸ்யமான ஒரு லீலை. நம்ம கோஸ்வாமிகள்லாம் மெருகூட்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதாவது ராதாராணி ஒவ்வொரு நாளும் இங்க பூ பறிக்க வருவாள் சொன்னேன். ஒரு தருணத்துல ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய சண்டை வந்துடுது. லவ் ஃபைட்டுமா, அதுல நிறைய சண்டை வந்துடுது. எப்பவுமே கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணர் ராதா என்ன மன்னிச்சிரு ராதா, காலில் கையில உழுவார். ஒரு தருணத்துல ராதாராணி வந்து உன்னை மன்னிக்கவே முடியாது, உன் முகத்தையே பார்க்க பிடிக்கல அப்படின்னுட்டா. இப்போ எவ்வளவு போய் சொல்றா பாருங்க. ராதாராணி நீ என்கிட்ட பேசாத பழகாத அப்படின்னுட்டா. கிருஷ்ணர் எவ்வளவோ ட்ரை பண்றார், ஆனால் கிருஷ்ணரால காம்ப்ரமைஸே பண்ண முடியல. இப்ப எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு பாருங்க, ரொம்ப அழகா. ராதாராணி இப்படி சொல்லிட்டு நேரா என்ன பண்ணிட்டா, இந்த குசும்பனத்துக்குள்ள வந்துட்டு ஒரு பூ பறிக்க வந்திருக்கா. அப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரத்தை பார்க்குறா. அந்த மரத்தினுடைய கிளையில ஒரு பூ அழகா நல்ல பெருசா ஒரு சம்பக சம்திங் ஏதோ ஒரு பூ, அதை பார்க்குறா. அந்த பூ பார்த்த உடனே ஐயோ இது எவ்வளோ அழகா இருக்கே, இந்த பூவை பறிக்கணுமே. ஆனால் அது மேல் கலையில இருந்தது. அப்படியே பார்க்குறா, என்னடா அது என்ன பண்றது அப்படின்னு இருக்கா. மேலே இருக்கேன்னு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ண தெரியுமா, சைடு வழியா, அது ட்ரங்க்கே அவ்வளோ பெரிய ட்ரங்க்கு, அவர் அழகா சைடு வழியா போயிட்டு மரத்துக்கு மேலே ஏறிட்டார். கிருஷ்ணர் ஏறிட்டு என்ன பண்றார், தன்னுடைய ஒத்த காலில் வச்சு அப்படி லைட்டாக கிளைய மட்டும் மெதுவாக அழுத்துறாரு. காலில் அழுத்தின உடனே அந்த கிளை அப்படியே கீழே வருது. ராதாராணி எவ்வளோ அப்பாவி பாருங்க, கிளை தானாகவே கீழே வளருது அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, அப்படியே பார்த்துட்டே இருக்காரா, வருது வருது வருதுன்னு கை கட்டின தூரத்துல வருது. வந்து கரெக்டா அப்படி பறிக்கிறா பாருங்க. காலை கழக்க கிருஷ்ணர் எடுத்துட்டார். மேலே போயிடுத்து. ஐயோ மேலே போயிடுது அப்படின்னு திரும்ப அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ராதாராணி கீழே வருமான்ட்டு திரும்ப அழகா கிருஷ்ணர் வந்து கிளைய அழுத்துறார். அந்த கிளை மட்டும் கீழே வர்றது, திரும்பவும் வர்றது அப்படின்றா. அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படி கை கட்ட தூரத்துல அப்படி வரும்போது அதை பறிக்க போகும்போது திரும்ப கால் எடுத்துட்டார், மேலே போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்றார், கீழே வருமான்னு பாக்குறா. அதுக்கு திரும்ப அழுத்துறாரு. இப்ப ராதாராணி பயங்கர இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறா. நீ எப்படியோ இந்த பறிக்கிற கைக்கு எட்டின தூரத்துல வந்தா நீ எப்படியோ மேல போயிடுற, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சு கரெக்டா கை கட்டின தூரத்துல வருது பாருங்க. ராதாராணி என்ன பண்ணா, எக்கி அந்த கலையை அப்படி புடிச்சுண்டா. புடிச்சிட்டு கை பறிக்கலான்னு புடிச்ச உடனே கிருஷ்ணர் காலை தூக்கிட்ட உடனே மேல போயிட்டான். ஐயோ ராதாராணி மேல போய் அவ்வளவு அந்தரத்துல தொங்கின்னு இருக்கா. ஐயோ என்னை காப்பாத்துங்களேன், யாருமே இங்க இல்லையா, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையான்னா, யார் மேல ரொம்ப கோபமா இருந்தாலோ அவர் தான் இப்ப காப்பாத்தணும், வேற வழியே கிடையாது. அவர் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி மேல இருந்து அழகா இறங்கிட்டு வந்து, ஐயோ ராதா நீ மேல மாட்டின்டியா ராதா, மேல உன்னை நான் காப்பாத்துறேன் வா போங்க. அப்போ வா ராதா, என் கைகளில் விழுறாதா, உன்னை நான் பிடிச்சுக்கிறேன், என் இரு கைகளால பிடிச்சுக்கிறேன். ராதாராணி எவ்வளவு கோபமா இருந்தா, என் முகத்தையே பார்க்காத, என்னை தொடாத, என்கிட்ட பேசாதன்னு சொன்ன ராதா. வேற வழியே கிடையாது. அப்படியே கிருஷ்ணர் அப்படியே நீட்டின்னு இருக்கார். ராதாராணி அப்படியே கீழே விழறா. இரு கைகளால கிருஷ்ணர் புடிச்சுண்டார். கிருஷ்ணருடைய திவ்ய ஸ்பரிசம் ராதாராணி உணரும் போது ராதாரனுடைய ஹிருதயத்தில் இருந்த கோபம் அப்படியே கரைஞ்சு போயிடுதான். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் போன்ற மகான்கள்லாம் இந்த லீலை என்ன சொல்றாள்னா, கிருஷ்ணர் ராதாரணியை கோபம் ஊட்டினதுனால ராதாரனுடைய ஹிருதயத்துல மேருமலை உயரம் அளவுக்கு எரிமலையை போன்று எரிஞ்சுட்டு இருந்துதான் கோபம். ஆனால் கிருஷ்ணருடைய திவ்ய ஸ்பரிசம் படும் பொழுது பனிமலையை போன்று உருகி போயிடுது அப்படின்ற அழகிய சம்பவம்
இந்த இடத்துல தான் நடந்தது. இது வந்து ஒரு நாள் இல்லைம்மா, இதெல்லாம் பாகவத புராணத்துலலாம் கிடையாது. இதெல்லாம் மகான்கள் கோஸ்வாமிகள்லாம் எப்படி எழுதினான்னா, ஞான திருஷ்டிலேயே பார்த்து ஸ்ரீமதி ராதாராணி அவளுடைய ஹிருதயத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டா. தினசரி லீலை, பாகவதத்துல ஹைலைட்டான லீலைகள், முக்கியமான ஒவ்வொரு நாள் பண்ண பட் தினசரி லீலைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ராதாராணி பிரத்யேட்சமா கோஸ்வாமிகளுடைய இதுல கொடுத்து வர்ணிக்கப்பட்ட ஒரு லீலைகள் தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஆமா, மஞ்சரி அவங்களுக்கு இயல்பாவே அதெல்லாம் தெரிய வரும். சரி, இதுதான் குசும் சரோவருடைய ஸ்தல புராணம். ஒரு நிமிஷம், எப்படி இருந்தது அச்சுத பிரபுக்கு ஜெய்? எப்படி இருந்தது, யாரா சொல்றீங்களா? இதெல்லாம் அனுபவிக்கணும். அம்மா நீங்க சொல்லுங்க. அச்சுத பிரபுவோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான், அதனாலதான் அவரை ஃபாலோ பண்றேன் நானு. புரியுதுங்களா? நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. எல்லாரையும் எத்தனை முறை நான் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கேட்கற மாதிரி இருக்கு. அதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு வாட்டும் ஏதோ ஒரு புதுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்றது. அதுதான் விஷயம் ஒண்ணுதான். பட் ஆனா எத்தனை கேட்க புதுமையா இருக்கு, கேட்கணும் போல இருக்கு. தண்டவத்னா பிரபு, யாராவது சொல்றீங்களா எப்படி இருந்ததுன்னு? பிரபு கேட்டுட்டு நான் பிரபு சொல்லும். பிரபு கூட வந்தா என்ன பிரசாதத்துக்கும் குறவில்லை, இதுக்கும் கதைக்கும் குறவில்லை, செவிக்கும் குணம் உண்டு. ஆமா, ராதே வனமாலி வாசுதேவா வனமோகன ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா வனமோகன ராதா ரமணா. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ண. மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது இல்ல. எப்படி அப்படிதான் அனுபவிக்கணும். யா, தட்ஸ் ரைட். அம்மா சந்தோஷமா கேளுங்கம்மா, சந்தோஷமா அனுபவிங்க.